अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अग्रणीः ग्रामणीः श्रीमान् न्यायो नेदासमीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपाद 218வது நாம அக்ரணீன்னு. நேற்றுக்கு வாசஸ்பதி ருதாரதீங்கிற நாமாவை பார்த்தோம். வாக்குக்கு பதியாக இருக்கிறார். வாக்குன்னா அறிவுன்னு எல்லா அறிவுகளுக்கும் அதிபதியாக அவர் இருக்கிறார். அதோட மட்டும் உதாரமான எண்ணத்தோட இருக்க. உதாரமான எண்ணம் யாருக்கும் நல்ல வழியை சொல்லி கொடுத்து அவளை நல்ல வழியில முன்னுக்கு கொண்டு வரணும் எனக்கூடியதான இருக்கிறார். எல்லோரும் நமக்கு உதவுவான்னு சொல்ல முடியாது. நாம் யாருக்கு நமக்கு யார் உதவுறாளோ அவளுக்குத்தான் நம்ம உதவணுங்கிற வழி சாதாரணம் எல்லோருக்கும் இருக்கக்கூடும். ஆனா பகவான் இடத்துல எப்படி அப்படின்னா அவருக்கு சகாயம் பண்றாளோ இல்லையோ, அவளுக்கு பக்தி பண்றாளோ இல்லையோ அதை கவனிக்க மாட்டார். எல்லோருக்கும் சாதாரணமாக சகாயம் பண்ணி கொண்டிருப்பார். ஆயால் தான் ஈஸ்வரனை நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றது வேதங்கள் எல்லாம். இன்னாருக்கு தான் பண்ணணும், இன்னாருக்கு பண்ணப்படாது எனக்கூடியதான வித்தியாசம் இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான வித்தியாசம் இல்லாததுனால என்ன அவர் சாதாரணமாக இருந்துருக்கார். ஆனா எந்த பக்தன் அவரிடத்துல பக்தியை செலுத்துகிறானோ அப்பொழுது அவன் அவருடைய ஒரு தயையை அதிகமாக வருகிறான். மனுஷர்களுக்கெல்லாம் பிறந்த மணிக்கு அவ எப்படி பிறந்திருக்கா? புதுசாக பிறக்கல யாரும். போன ஜென்மாவில என்னென்ன சம்ஸ்காரங்கள் உண்டோ அவைகளோடு தான் பிறந்திருக்க ஒவ்வொரு மனிதரும். ஆகையால் தான் மனிதர்களுக்குள்ள பாகுபாடு காணப்படுகிறது. சில பேருக்கு கோபம் வருதில்லை, சில பேருக்கு அமைச்ச கோபம் வருது, சில பேருக்கு லோபம் இருக்கு, சில பேருக்கு லோபம் இல்லை. இப்படி மனுஷியால் பல பல விதமாக இருக்க. இத்தனை விதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவ பிறந்த நிலை, பழைய நிலை, வளர்ந்த நிலை, இவைகள்லாம் இருக்கு. ஸோ ஒரு கணத்துல அவனுடைய மனசுல என்னென்ன சம்ஸ்காரங்கள் இருக்கோ அதுக்கு தக்கவாறு தான் அவன் நடந்துக்கிறான். இதான் பகவத்கீதையில சுபாவத்து பிரவர்த்ததே அப்படின்னு. அவனுடைய சுபாவத்துக்கு தான் போதுதான் அவன் நடந்துட்டு இருக்கான். ஆனா இப்படி அவன் சுபாவத்திலேயே அவன் போறான்னு சொன்னேடையானா கெட்ட வழியில் இருக்கான், கெட்டு போயிட்டே இருப்பானே தவிர முன்னுக்கே வரமாட்டான். நல்ல வழியில இருக்கிறான் அவன் ஒரு இச்சையும் இல்லாம நல்ல வழிக்கு போயிட்டே இருப்பான். அப்ப பகவான் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி மறுபடியும் வரும். இதற்கு சமாதானம் சொல்றதுக்காக தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பகவான் எதற்குன்னு சொல்லாதீங்க, பகவான் எப்பொழுதும் நல்லது பண்ணிட்டே இருக்கார். எப்படி நல்லது பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு சத்சங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். முதல்ல எப்படி சத்சங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த சத்சங்கத்தை நீ இன்னைக்கு என்னைக்கு அதை உபயோகப்படுத்திப்போ அது வரைக்கும் காத்துட்டு இருக்க. எப்பொழுதும் நமக்கு சுத்தியும் சத்சங்கம் இருந்துட்டே இருக்க. ஆனா நம்ம அதை எப்பொழுதும் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை. எப்பயாவது நம்ம உபயோகப்படுத்தி கொண்டோமையானால் அதனால என்ன, முதல்ல அவனுக்கு கர்மாக்களை பண்ணணும்னு தோன்றது. சொல்வன் நேவே கர்மாணி விஜேவிஷேத்ததகம் ஏவம் ஸ்வயினான்யதோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே அப்படின்னு நாம சந்தியாவந்தனம் பண்ணணும், நித்திய கர்மாக்களை பண்ணணும், கோவிலுக்கு போகணும், ஏதோ நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வரும். பிராகிருதமாக இருக்கிற மனுஷனுக்கு முதல் திருப்பம் இது.
இப்படி கர்மாக்களை பண்ணி கொண்டு வந்த பிறகு பிறகு பார்க்கறான், நான் இந்த கர்மாவை பண்ணினேன், நீங்க எனக்கு இந்த பலத்தை கொடுத்து இப்படிங்கிற கிவ் அண்ட் டேக்கன் இல்லாம நம்மளால முடிஞ்சது கர்மாவை பண்ணிட்டே இருப்போம். அவர் கொடுத்தா வாங்கிக்கிறோம், கொடுக்கலன்னு அவர்கிட்ட நிஷ்டூரம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்ததாக. அப்ப இப்ப என்னாச்சு, அவரிடத்துல பக்தி கொஞ்சம் கூடி இருக்கு. ஏதோ ஒரு விதமாக நமக்கு பலத்தை கொடுப்பார் அப்படின்னு நமக்கு துன்பம் வந்த போதிலும் பகவான ஏசறது இல்லை. இது வரைக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்டேஜ். இப்ப அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்து, ஆனா இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஏதோ அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த முயற்சியில தடங்கள் வந்தா எப்படி? அந்த தடங்கள் வந்து சில சந்தர்ப்பத்துல பகவானிடத்திலேயே அவனுக்கு கோபம் வருது. நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு லாபம் வரும்னு நான் பண்ணி பார்த்தேன், அதுக்கு லாபம் வராம பண்ணி முடியல அப்படின்னு அவரா லாபம் வராம பண்ணி விட்டாரு. அவனுக்கு மனசு இப்படி தோன்றது லோகத்துல. ஆகையால் அந்த நிலையை விட்டு நம்ம எது வந்தாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்றது இல்லை. பகவானை எப்பொழுதுமே தியானம் பண்ணி கொண்டிருப்போம். நமக்கு வரக்கூடியதான வாழ்க்கையில வரக்கூடியதான இன்ப துன்பங்களுக்கும் பகவானுடைய தியானத்துக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் நான் தியானம் பண்ணி கொண்டிருப்பேன் எனக்குடையதான ஒரு உறுதி அவனுக்கு வரதுல இது அடுத்ததான நிலை. இந்த நிலை வந்த பிறகு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தியான யோகம் சிந்திக்கிறது. தியான யோகம் சிந்தித்த பிறகு அவன் எப்பொழுதும் பகவத் சிந்தனாகவே இருக்கான். அந்த தியான யோகமானது பக்திக்கு உயர்ந்ததான ஒரு பக்திக்கு இடம் கொடுக்கிறது. பக்தியில ஆர்த்தம் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு அந்த ஞானிங்கிற ஒரு பக்திக்கு இது வழி கொடுக்கிறது. அந்த ஞானம் வந்தமையானால் அதுக்கு தகுந்ததான சித்த சுத்தி நமக்கு வந்ததுமையானால் அந்த பரமாத்மாவே குருவாக வந்து நமக்கு வேண்டியதான பதார்த்தங்களை சொல்கிறார். அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல்லு நம்ம இதயத்தை தைத்து அதற்கு பிறகு அந்த இதயத்துக்குள்ள அஞ்ஞானத்தை நீக்கி அந்த அறிவை நமக்கு உண்டு பண்றது. இப்படி ஒவ்வொரு கணமும் பகவான் எந்த நிலையில அவர் இருந்த போதிலும் அந்நிலையிலிருந்து அவளை கொண்டு முன்னுக்கு வர. ஒவ்வொரு மனிதரும் அக்ரம் முன்னுக்கு நியதே நயதே இது அக்ரணி. ஞானிகளை தான் காப்பாத்துறார் அப்படின்னு சொல்லப்படாது, சாதாரண பிராணிகளையும் காப்பாத்துறார். அந்தந்த பிராணிகளுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அதுல இருந்து அடுத்ததான ஒரு நிலைக்கு வரும்படி காப்பாற்றுறார். ஜடபரதர்னு ஒரு மகாத்மாவுடைய கதையை கேட்டிருப்போம். அவர் ஒரு ஜென்மாவில ராஜாவா இருந்தார். மகாவிஷ்ணுவை பத்தி ரொம்ப தியானம் பண்ணினார். எல்லாத்தையும் விட்டு விட்டு காட்டுல போய் சர்வதாசமும் பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருந்தார். எல்லா வைராக்கியமும் வந்து ராஜ்யத்தை தான் விட்டார், சுகங்கள்லாம் விட்டார். ஆனா காட்டுல போய் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு வெகு நாட்கள் ஆன பிறகு ஒரு மானோட தொடர்பு ஏற்பட்டது. அந்த மான குழந்தையா ரொம்ப அபிமானமா செல்லமா பார்த்துட்டு இருந்தார். ஒரு பிராணம் போகும்பொழுது இந்த மானம் யாரை காப்பாத்துவாரோ என்ற எண்ணத்துல போயிட்டார். எம் எம் பாவம் ஸ்மரந்தேகம் யஜத்யந்தே கலேபரம் அப்படின்னு எந்த நினைப்போட சரீரம் விடுகிறாரோ அந்நிலைப்பே அந்த நிலையே அவனுக்கு வருகிறது. அடுத்த பிறவில மான ஆயிட்டார். பகவான் பார்த்தார், என்னுடைய பக்தர் என்ன தியானம் பண்ணி தியான யோகம் வரைக்கும் வந்தவன். இந்த நிலைக்கு வந்தவன் அவன் ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததே ஆனால் அவனை நான் காப்பாற்றணும். என்ன பண்ணினார் தெரியுமோ? நான் ஒரு மான மனுஷனா மாத்தல, பிரார்த்த கர்மால மாற்ற மாட்டார். ஏன்னா அவன் அந்த ஜெனரல் ரூல் எப்படி இருக்கோ அப்படித்தான். ஆனா ஒண்ணு பண்ணினார். என்ன ஆச்சுன்னா அவருக்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்த ஞாபகம் ஒருபடி பண்ணிவிட்டார். நமக்கெல்லாம் போன ஜென்மால நாம எப்படி இருந்தோம், அடுத்த ஜென்மாவில எப்படி இருக்க போறோம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த மானுக்கு மட்டும் என்ன பண்ணினார்? பகவான் பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை ஞாபகப்படுத்தினார். அதனால அந்த மான் என்ன பண்ணிட்டு வேற எங்கேயும் போறது இல்லையா, சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த ரிஷிகளுடைய ஆசிரமம் இருக்கு பார்த்தா அந்த ஆசிரமத்திலேயே வெகு நாள் ஆசிரமத்திலேயே இருந்துட்டு அவ சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே இருந்ததுனால அதுக்கு அவளுடைய பாஷை தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம மாத்திர குழந்தை இருக்குன்னா நம்ம மாத்திர பாஷை தான் பேசுறது, நம்ம தாய்மொழி தான் பேசுறது. அதுவே இங்கிலீஷ் ஊர்ல கொண்டு போய் விட்டேன்னா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும், பிரெஞ்சில் விட்டேன்னா அந்த பாஷை. குழந்தைகளுக்கு
பரிசரங்கள்ல எந்த பாஷை வருதோ அந்த பாஷை தானா வந்துடும். அதே போல இந்த பிராணிக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ரிஷிகள் பேசி பேசி அந்த சம்ஸ்கிருதம் நல்லா புரிய ஆரம்பிச்சு. இப்படி புரியுதுன்னு இருக்கும் பொழுது அவ ஒருத்தருக்கு சாஸ்திர விஷயங்களை பேசும் பொழுது அந்த சாஸ்திர வாசனை ஏறிச்சு. அந்த ஒரு ஜென்மா முழுக்க இப்படியே இருந்ததான். கடைசியில நினைச்ச அப்படியே பிராணம் விட்டு எடுத்து அடுத்த ஜென்மா ஜடபரதரா வருது. பார்த்தா இப்ப என்ன சின்ன இப்ப ஒரு உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு ரகுகுண மகாராஜருக்கு சொல்லக்கூடியதான ஒரு நிலைக்கு அடைஞ்சார். அப்ப சாதாரணமா ஒரு மனுஷன் எப்பொழுது சகாயம் பண்ணி பகவானை தியானம் பண்ணினாலும் பகவான் அதை விட உயர்ந்ததான நிலை அவனுக்கு உபயோகம் கிடைக்கும்படி சகாயம் பண்ணி கொண்டிருப்பார். அதனால அவளுக்கு தான் சகாயம் பண்றான், எங்களுக்கு சகாயம் பண்ணலன்னு நினைக்கப்படாது. உங்களுக்கு பகவான் எப்படி சகாயம் பண்றாரு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான். ஆனா அவருடைய கண்ணோட்டம் என்ன, என் நிலையில இருந்த போதிலும் அவள் இருக்கிற நிலையை விட முன்னுக்கு வரணும். அதனால அக்ரம் நயதி அக்ரணி, அக்ரம் பிரகிருஷ்டம் பதம் நயதி, உயர்ந்ததான நிலைக்கு அழைத்தென்று செல்கிறார். உயர்ந்ததான நிலை மனுஷனுக்கு என்ன, திரும்பி இந்த உலகத்துல வராம இருக்கிற நிலை. பராகதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு அந்த விஷ்ணுடைய பரமபதம் உயர்ந்ததான ஒரு நிலை, திரும்பி வராதாக இருக்கக்கூடியதான நிலை, அந்த முக்தி நிலையை அழைத்து சென்றார். அதனால் அவருக்கு அக்ரணின்னு பேர். அக்ரம் பிரகிருஷ்டம் பதம் நயதி முமுற்றூர் இது அக்ரணி. இது நல்லா இருக்கு. அவளை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னால நம்ம ஜனங்கள் எப்படி தெரியுமான்னு, ஒருத்தருக்கு முன்னுக்கு வந்தா 10 பேர் பிடிச்சி பின்னால இழுக்கிறவான்னு. உலகம் அப்படித்தான். இது உலகத்தினுடைய ஒரு சாதாரணமான ஒரு நிலை. நம்ம மாதிரியே எல்லாரும் இருக்கணும் என்று பார்க்கிறோமே தவிர ஒரு மனுஷன் வேற விதமா போனா இவனுக்கு பிடிக்கல. அதனால்தான் அவங்களை எல்லாரும் கெலட்டா பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணியோ அவங்களை எடுத்துட்டு இருப்பாங்க. ரிட்டையர் அனுப்புறம் வேற எங்கேயாவது உத்தியோகம் போகாம என்ன சார் சோசியல் சர்க்கு வேண்டிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற, இவன் ஏதோ நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, அவருக்கு ஏதோ இருக்கிறதோட போறோம். நம்மளால முடிஞ்சது பகவானுக்கு பண்ணுவோம், 4 பேருக்கு பண்ணுவோம்னு போனா ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றேன், இதனால கட்டங்கள் வருது சார் இப்படி அப்படின்னு இந்த மனுஷன் இன்னொருவன் அவன் இச்சையாக போகும் பொழுது தன் இச்சைக்கு மாறுதலா இருந்தால் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுங்கிறது. இதான் பூத கிராமங்கள்னு பேர். பூத கிராமங்கள்னா மற்ற மனிதர்கள். நீங்க வேதாந்தத்துக்கு முன்னால என்ன சார் வேதாந்தம், அதுல என்ன சார் இருக்கு, இதை கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு முன்னா 4 காசு வருமே சார், வயசான வாழ் கூட கம்ப்யூட்டர் ஃப்ரீயா செஞ்சாரா சார், என்ன வேதாந்தத்துக்கு போறது தப்பு மாதிரியும் அங்கே போறதா ரைட்டு மாதிரியும் அப்படின்னு ஜனங்கள் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த வழியில போனா இவரை பிடிச்சி இழுக்கணும், இவளுக்கு ஏதோ ஒரு இடையூறு பண்ணணும் அப்படின்னு ஜனங்களை. இப்ப பகவான் முன்னால என்ன பார்த்தோம் போன நாமாவில, ஏதோ விதமாக உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற இது போல ஒரு பிரதிபந்தகம் வருமா என்ன பண்ணார்னா அவளை நியமனம் பண்றார். பூத கிராமங்களை நல்லவர்கள் யார் இருந்தாலும் அவ நல்ல வழியில போகும் பொழுது அவளுக்கு பிரதிபந்தகம் பண்ணும் பொழுது அவளை தடுத்து இவளை எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு பார்க்கிறார். பூத கிராமத்திய பூத ஜனங்களை, ஜனங்களுடைய கூட்டத்தை நேத்ருத்வாத் நியாமகத்வாத் நியமனம் பண்ணி தன்னுடைய பக்தால் முன்னுக்கு வரணும்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதில் பிரதிபந்தகத்தை போக்குறார். அதனால பூத கிராமத்திய நேத்ருத்வாத் கிராமணி. இதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் சார். ஏன்னா லோகத்துல ஜனங்களை எல்லாரையும் நியமனம் பண்ணணுமையானால், கண்ட்ரோல் பண்ணணுமையானால் அதுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வேணும். அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தின்னா அந்த சக்தி இருக்கிறவாள எல்லோரும் சொன்ன பேச்சு கேட்கிறான். அந்த சக்தி எப்படி வரும், அது சாதாரணமாக வரக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 பேர் ஒரு டூரா வெளியூருக்கு போறேன். வெளியூருக்கு போறப்ப அந்த பஸ்ல என்ன ஒருத்தர் எல்லாரும் நான் சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறது. கேட்கறாளா இல்லையா, எல்லாரும் கரெக்டா வரணும். கடைசியில் நீங்க யாரு சார்னு கேட்டா உங்க மாதிரி ஆளுதான் நான் தான் தருவேன். அவருக்கு என்ன ஸ்பெஷல் பவர் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நேரா நில்லுங்கோ, லைனா நில்லுங்கோ, சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லி அவரை ஏதோ கமெண்ட் பண்றா போலையும் பண்றார். அப்ப என்னாச்சு,
மற்ற 10 பேரும் அவ சொந்த பேச்சு கேட்கிறாளோ இல்லையோ, அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. அந்த வேலை நீங்களும் செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க செய்யல, அவர் முன்னால் வந்து செய்ய ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன, அவருக்கு தெரியாம அவரிடத்துல ஒரு சக்தி இருக்கு. அவரை சொல்லாமலேயே நீங்க என் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லாமலேயே எல்லோரும் கேட்கிறா. அது போல ஒரு சக்தி இருக்கு. இதுக்கு ஸ்ரீன்னு பேர். இதற்கு முன்னாலேயே அனிர்ஜேஷ்ட ஸ்ரீமான் அப்படிங்கிற நாமாவில ஸ்ரீமான்னு கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னால இருக்கக்கூடியதான 178வது நாமா அனிர்ஜேஷ்ட ஸ்ரீமான்ங்கிற இடத்துல வந்திருக்கு. மறுபடியும் அதே நாமா இங்கேயும் 220வது நாமால ஸ்ரீமான் இருக்கு. அங்கே ஸ்ரீமான் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்? அநேக விதமான ஸ்ரீகளை உடையவர், அநேக விதமான ஐஸ்வர்யங்கள் உடையவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லு. இங்க அதே அர்த்தம் சொல்ல வேண்டாம். இங்க ஸ்ரீன்னா காந்தின்னு அர்த்தம். அந்த காந்தின்னு என்ன, 4 பேரை தன் வழிக்கு வரவழைத்து கொள்ளக்கூடியதான சக்தி. இது ஸ்ரீன்னு. அம்பாள் அனுகிரகம் இருந்தா அதெல்லாம் கிடைக்கும். அதனாலதான் ஸ்ரீன்னு பேரு. அம்பாளுடைய மந்திரத்துக்கும் ஸ்ரீம்னு பேரு. புரியுதா? ஸ்ரீங்கிறது ஸ்ரீனாலே அம்பாள் தான். அந்த அம்பாள் இருக்கக்கூடிய சக்தி இருந்தால் உங்களுக்கு என்ன வருது? 4 பேரை தன் வழியில நடத்தி கொள்ளக்கூடியதான ஒரு சக்தி வருது. அப்படிப்பட்டதான வசித்துவம்னு சொல்றது. அப்படின்னு வசமாக்குறதுன்னு சொன்னா அவ எப்பொழுதுமே நம்ம சொன்ன பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை. சாதாரணமா இந்த சக்தி வந்தாலே ஜனங்கள் நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் காந்தி சர்வாதிசாயினி. லோகத்துல எல்லோருக்கும் இருக்குது. அப்பா சொன்ன பேச்சு குழந்தைகள் கேட்கறா, ஆத்தக்காரி கேட்கறா, ஜனங்கள்லாம் இருக்க கேட்கறா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா சர்வாதிசாயினி எல்லோரும் கேட்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சக்தி. குரூர மிருகங்கள் எல்லாம் கேட்கறதாம். மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு வரும் பொழுது புலியாகட்டும் சிம்மமாகட்டும், அது வேகமா கோபத்தோட வரக்கூடியதான பிராணி அங்கே வந்ததுமே அந்த ரிட்டியை பார்த்ததுமே தங்கி நின்று மெல்லமா போயிடுறது பின்னால. அவர் என்ன பண்ணினார்? சாதாரண மனுஷனால மேல பாஞ்சு பிராணனை வாங்கணுமோ ஒன்றும் பண்ணல. இவர் பார்த்தது அப்படி போயிட்டே இருக்கு. அந்த மகர்ஷிகளுக்கு அந்த சக்தி எங்க இருந்து வந்தது? தபப்பிரபாவத்தினால வந்தது. அந்த தபப்பிரபாவம் பகவன் நாமாவை சொன்னதுனால. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சக்தி காந்திக்கு ஸ்ரீன்னு. இந்த சக்தி இருக்கிறதுனாலதான் பக்தாளுக்கு இடையூறு பண்ணக்கூடியதான வியக்திகள் இருக்காள் பார்த்தா, அவளை அந்த இடத்துல வந்து போகும்படி பண்றார். போன நாமாவுக்கு பக்தாளுக்கு பிரதிபந்தகம் பண்றவாள ஆற்றுகிறாருங்கிற அந்த ஆற்ற சக்தி இவருக்கு எப்படி வந்தது? இதனால வந்தது. அதான் ஸ்ரீஹி காந்தி சர்வாதிசாயினி. எல்லோரோட உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான காந்தி இவருக்கு இருக்கு. ஆகையால் இவருக்கு ஸ்ரீமான் அக்ரணி கிராமணி ஸ்ரீமான். இப்படிப்பட்டதான ஒரு காந்தி வேணுமே. ஆனால் அதுக்கு அறிவு வேணும். சாதாரணமாக யார் நன்னா படைச்சிட்டு இருக்கார், யார் நன்னா அறிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறாளோ அவ சொந்த பேச்ச கேட்பார் இல்லையா? சாதாரணமா அவர் படித்தவர் சார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் சொன்னபடி நம்ம கேட்போம் அப்படிங்கிறாள். அப்படி இவருக்கு அதிசயமான ஒரு அறிவு இருக்கு. அறிவு வேணுமே. ஆனால் அறிவு 2 விதம். ஒண்ணு குருவிட்ட கேட்கிற அறிவு ஒண்ணு. அந்த கேட்கிற அறிவு சாதாரணமா இந்த காதுல வந்து அந்த காதுல போயிடும். அது எப்பொழுதுமே நிற்கும்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு நிக்கணுமே. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? அதை பத்தி யோசனை பண்ணணும். அது என்ன, ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு மனசுல கொஞ்சம் யோசனை பண்ணினேனால் அப்பொழுது என்ன ஆகும்னார்? ஓஹோ, இது இப்படி இருக்கு, இது சொன்னது ரைட்டு தான் அப்படிங்கிற அறிவு நமக்கு வரும். அதற்கு பிறகு நம்ம மனசுல அதை தங்கி நிற்கும். இல்லைன்னா சங்கீதம் கேட்கிறா போல ரொம்ப அழகா பாடினா அப்படின்னு அதுக்கு வந்து கொஞ்சம் பாடி காமிக்கிறேன்னு என்ன நீர் திறந்தா என்ன ஆகுது? நவாச்சார தர்மம் போய் விவகாரம் என்னாச்சு? அது மாதிரி பாட முடியாது. அப்ப சங்கீதம் எல்லாம் காதால கேட்கறதுக்கே தவிர அதை நீங்க சொல்றதுக்கு இல்லை. அது மாதிரி ஆகப்படாது சாஸ்திரம். அவ சொன்னதை நம்ம கிரகிச்சுட்டு நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நம்ம ஆத்மதத்தை நாம் அனுபவிக்கணும். இது அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மனநம் வேணும். அதான் ஸ்ரோதவ்யா மந்தவ்யா. மனநம் வேணும்னா யுக்தியினால நம்மளே யோஜனை பண்ணணும். யுக்திங்கிறது நமக்கு வரணும். இந்த யுக்திக்கு தான் நியாயம்னு பேரு. நியாயம்னு என்ன அர்த்தம்? நல்ல வழியில எங்களை அழைச்சுன்னு போறது. நீ ஆயா. இந்த நியாயம்ங்கிறது ஸ்ருதிகள்ல சொல்லியிருக்கா கூடியதான நியாயம் தான் நம்ம பாராட்டணும். அதனால ஸ்ருதி மத தப்போன்னு சந்தேயதாம் ஆச்சாரியர்
ஸ்ருதிமதா தர்க்கா, ஸ்ருதிகள்ல சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு தர்க்கத்தை நீங்கள் அனுசந்தானம் பண்ணணும். ஸ்ருதியே நமக்கு தர்க்கத்தை சொல்லுது. வெறுமன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நிறுத்தல. அந்த ஸ்ருதி என்ன சொல்றது உங்களுக்கு, இப்படி இப்படி ஆகணும், இப்படி இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி அதுக்கு மேல அன்வய விதிரேகங்கள் பிரமாணங்கள்லாம் சொல்லி இதனாலதான் இப்படி நடக்கிறது என்கிறதெல்லாம் சொல்லி. எந்த வேதத்திலையும் யுக்தி சொல்லாமல் வேதம் வெறும்னு அப்படியே சொல்லல. டாக்மேட்டிக் அப்ரோச், நான் சொன்னது நீங்க சொல்லிதான் கேட்டுதான் ஆகணும் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்க? அப்படி சொன்னாலும் பின்னால் அதுக்கு யுக்தி சொல்றது. வேதம் எல்லாம் உங்க மனசுக்கு புரிஞ்சுன்னு நீங்க ஒத்துக்கணும். உங்க அந்தராத்மா ரைட் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் நீங்க அனுசந்தானம் பண்ணிவிடலாம். அதற்காக எல்லா வழியும் நமக்கு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு சொல்லணுமையானால் அதுக்கு என்ன வேணும்? மனுஷனுக்கு யுக்தி, லாஜிக் அது வேணும். அந்த லாஜிக் ஸ்வரூபம் தான் பகவான். ஆயால் நம்ம எப்ப யுக்தியாக வந்தாலும் அவரையே நினைக்கிறோமோ அந்த லாஜிக் தான். ஒவ்வொரு பாகவதாதி கிரந்தங்கள் தான் ஒவ்வொருவரும் பாடும்பொழுது பகவானா என்னை காப்பாத்தாமல் விட்டுறல, இது நியாயமா இப்படின்னு ஆரம்பிச்சு ஹேத்துக்கள் சொல்றேன். நான் அது பண்ணினேன், இது பண்ணினேன், உங்க சுபாவம் பிடித்தானே இப்படின்னு நினைச்சிட்டு ஹேத்துக்கள் சொல்றா பார்த்தல. அந்த ஹேத்துக்கள்லாம் நியாயங்கள். இந்த நியாயம் நம்ம மனசுல இருக்கும் பொழுது அப்ப என்ன, அந்த மனசு வேற விஷயத்தை நினைக்காது. இப்ப நம்ம மனசு என்ன பண்றது தெரியுமா? நான் வேற விஷயத்தை நினைக்கிறது. சின்ன வயசுல இப்படி ஆகணும்னு நினைச்சேனே, இதுக்காக முயற்சி பண்ணினேனே, முயற்சி கட்டலையே, பக்கத்துல இருக்கிறவனுக்கு எல்லா முயற்சி கட்டிட்டு அவன் முன்னுக்கு வந்துட்டானே, நான் முன்னுக்கு வரும் இப்படியே நினைச்சிட்டே இருக்கும். அது ஒரு தரம் நினைச்சு விட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, 100 தரம் நினைச்சுட்டே இருக்கும். என்னால உட்கார்ந்தா எழுந்துக்க முடியலையே, எழுந்தா உட்கார்ந்த முடியலையே, ஏன் தெரியும் இப்படி ஆயிடுச்சு, அவனை என்னமா ஓடுறான் சார். அது அவனை கேட்டா தானே தெரியுமா? அவன் இதை விட மோசமா சொல்லுவான். விவகாரம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் நினைக்க தன்னை தவிர உலகத்துல மற்றவன் நன்னா இருக்காங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வரும். இப்படி இந்த மனசுல இந்த எண்ணங்கள் பிரயோஜனம் இல்லை. அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? பகவான் நினைச்சதான எண்ணம் வேணும். அந்த பகவத் சம்பந்தியாக எண்ணம் வரணும். பார்த்தீங்களா? அந்த நியாயமா பகவான் இருக்க. இதுக்கதான் சாஸ்திரங்கள் நியாயங்களை சொல்றது. முதல்ல இந்த நியாயம்னு சொன்னா மீமாம்சைக்கு தான் நியாயம்னு பேரு. அது அப்ப சாஸ்திரம்னு சொன்னாலே மீமாம்சை தான் சாஸ்திரம். ஏன்னா எல்லோரும் அதை வாசிக்கணும்னு இருந்து முதல்ல வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ண பிறகு வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கர்மாக்கள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சிரௌத சூத்திரங்கள் வாசிக்கணும். அதுக்கப்புறம் கர்மாக்களை பண்ணணும். இப்படி கர்மாக்களை பண்ணி கொண்டு இருந்து லோகக்ஷேமத்தை வரவழைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வேதாந்தத்துக்கு வழி தேடணும். இப்படிங்கிற விவகாரம். இந்த கர்மாக்களை பண்ணக்கூடியதான சாஸ்திரம் இருக்கு, அதான் மீமாம்சா, அதான் நியாய சாஸ்திரம். மீமாம்சா நியாய மஞ்சரி, மீமாம்சா நியாயங்கள், அதான் உயர்ந்ததான ஒரு சாஸ்திரம். இருக்கு அது எல்லோருக்கும் இருக்கிற சாஸ்திரம். அதுல ஓரளவுக்கு நித்யானித்ய விவேகம், இஹாமுத்ராப்தபல போக விராகம், தமம் தமம் உபரதி சிதிஷ்டா ஸ்ரத்தா சமாதானம், இப்படிப்பட்டதான குணங்கள், மோட்சத்துல ஆசை, இப்படி 4 குணங்கள் யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு மட்டும் வேதம், மற்ற எல்லோருக்கும் மீமாம். அப்படி இருந்தது. மீமாம்ச வாஸ்தவாளுக்கு தான் சாஸ்திரம் வாஸ்தவாள் சாஸ்திரின்னு பேரு. இப்ப பேரே வச்சுட்டு இருக்கான் ஆந்திரால, சாஸ்திரின்னு பேரு. என்ன சுவாமி என்ன சாஸ்திரம் வாசிச்சிருக்காரு, இல்ல பேர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப சாஸ்திரிங்கிறது ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தது. அந்த நியாயங்கள் நம்ம மனசுல அது உபயோகப்படும். இந்த மனசுக்கு அந்த நியாயங்களை கொடுத்துட்டேன்னா மனசு இங்கேயும் அங்கேயும் போகாது. யானை துதிக்கையினால அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் இம்சை பண்ணிட்டே இருக்கும். அந்த துதிக்கையினால அதை இம்சை பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக, சேட்டைகள் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான் யானை பாகம், அதுக்கு ஒரு கட்டை கொடுப்பான். அது கட்டையை சுமந்துட்டே இருக்கும். நமக்கு பாக்குறவாளுக்கு என்னாச்சுன்னு, இந்த யானை பாக்குற கொஞ்சம் கூட தய இல்லை பார்த்துட்டா அந்த கட்டையை கொடுத்து அது ஏன் சார் அதை விடாம பண்றாதேன்னு அதை பண்ணணுங்கிறதுக்காக. அதே போல நீங்களும் உங்க மனசுக்கு பகவன் நாமாங்கிற ஒரு கட்டையோ அல்ல ஒரு மந்திரம்ங்கிற ஒரு கட்டையோ ஒன்றும் இல்லாதவன அந்த பகவத் தியானம்ங்கிறதோ ஒண்ணு கொடுக்கணும். அப்பொழுது இந்த மனசு பூர்வமுக்கு போகாது. வெறுமனை உட்கார்ந்தெல்லாம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்க மனசு என்னென்ன நினைக்கிறது. இந்த நினைப்பு இல்லைன்னா உங்க மனசு சும்மா இருக்கா? சும்மா இருக்காது. ஒண்ணும் இல்லைன்னா செல்போன் வச்சுட்டு வேற யாருக்கோ எங்கேயோ இருக்கிறவனோட ஒரு 2 மணி நேரம் உங்க பொழுதும் போச்சு, அவன் பொழுதும் போச்சு. அவன் என்ன நிலையில இருக்கானோ, என்ன கட்டத்துல இருக்கானோ தெரியும். அப்ப
நாமும் நம்ம பொழுதையும் போக்கிக் கொண்டிருக்கோம், இன்னொருத்தர பொழுதையும் நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல விட்டுவிட்டேலையானால் இந்த மனசுல டே ட்ரீம் ஏதோ மனசுல இப்படி அப்படி அப்படி இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னா பையன் சொன்ன பேச்சு கேட்கல, பேசி சொன்ன பேச்சு கேட்க என்ன அவா வாழ்க்கையில அவா இருந்துட்டு இருக்கா. இது என்னாச்சு, நான் இப்படி ஆகணும்னு நினைச்சனே ஆகலையே. அவனுக்குதான் ஒரு பெரியவனாச்சு, அவனுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்ட் இருக்கு, அவன் வழியில அவன் போறான், பகவான் இருக்கார் காப்பாத்துறது. அந்த ஒரு பரிபாகம் மனுஷனுக்கு வரணும். உங்களுக்கு சகாயம் வேணும்னு கேட்டா பண்ணணும். பிராப்தே ஷோடச வருஷேது புத்திரம் நித்திரவதாச்சரே. 16 வயசு ஆயிடுதுன்னா அவன் ஃப்ரெண்டு மாதிரி சகாயம் கேட்டா பண்ணுங்க. நீ சிறுமத்துல ரெடியா இருக்க சகாயம் பண்றதுக்கு, அவ்வளவுதானே தவிர நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு கைட் பண்றது. அன்சார்கிட்ட அட்வைஸ் கொடுத்தேன்னா எனக்கு தெரியும் பாம்பா, அவ்வளோ போச்சு உங்க விவகாரம் முழுக்க. என் சந்தர்ப்பத்தில் நீங்களும் இருந்தீங்கன்னா இதை விட மோசமா பண்ணுவேன்னு அப்புறம் என்ன பண்ண வேண்டீங்க? விவகாரம் என்னன்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது, உங்க மனசை திருத்த நீங்க பாருங்க. அந்த மனசை நல்ல வழியில வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும்படி நீங்க வைத்துக் கொள்றதுக்கு வேண்டிய நியாயம் பகவான். அதனால பஞ்சாவய வாக்கியம் தர்க்கத்துல சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம் நியாயம். இதுதான் நிஜமான நியாயம். இந்த தர்க்கம் தான் மனுஷனுக்கு உபயோகப்படும். பிரமாணங்களுக்கு அனுகிராகமா இருக்கக்கூடியதான இந்த தர்க்கம். ஆகையால் இதுவும் பகவத்ஸ்வரூபமாகவே இருக்கு. அதான் பிரமாண அனுகிராகா, பிரமாணங்களுக்கு அனுகிராகமா இருக்கிறது. அபேத காரகா தர்க்கா, ஆச்சாரியால் அடிஷனல் அபேதத்தை சொல்லக்கூடியது. எதுக்கு எதுக்கு அபேதம் இருக்கிறது? ஒரே அபேதம். அபேதங்கள்ல ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கு அபேதம், ஜீவனுக்கும் ஜடனுக்கும் அபேதம், இப்படியே சொல்லலாம். இருக்கிறது ஒண்ணுதான் சொல்லி ஏகமேவ அத்விதீயம். உலகம் முழுக்க இருக்கிறது ஒருவர் தான். யாரு? பகவான் ஒருவர் தான். நாம நீர் வேற நான் வேற அது வேற இது வேற என்று நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பதார்த்தங்கள்லாம் பகவான் ஒருவர் தான் என்று சொல்றதுக்கு என்ன பிரமாணம்? முதல்ல வேதம் சொல்றது சதேவ சோமியமக்கர ஆசீத். இடம் தாங்கள் பார்க்கக்கூடியதான உலகங்கள் எல்லாம், அனுபவிக்கக்கூடியதான உலகம் எல்லாம் இதம்னா ஜெகத்து. நீங்க உலகத்துல இருக்க. உலகம் என்னமா இருக்கு? உலகமானது 2 பதார்த்தமா பிரிக்கலாம். என்னது? அசையாத பொருள்கள், அசையும் பொருள்கள். அசையாத பொருள்கள் ஜட பொருள்கள், அசையாத பொருள்கள் பிராணிகள் எல்லாமே. சிலது அசையறதும் அசையாதும் அப்படி பொருள் இருக்கு. எது? நீங்க வண்டி காரு இதெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா? வெறுமனை இருந்தா அசையாது, போட்டாடுதான் போட்டுருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஏதாவது சகாயம் பண்ணீங்கன்னா அது அசையாது. ஃபேன் சுத்தது, கரண்ட் அதுக்குள்ள விட்டேன்னா ஃபேன் சுத்தம், விடலைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெறுமனை. இது என்ன அசைத போட்டியா அசையாத போட்டியா? அப்ப என்ன? சேதனால் ஏவப்பட்ட அசையக்கூடியதான பொருட்கள். இதுல எத்தனை ஒவ்வொன்றுலயும் 1000 இருக்கு. மனுஷன் இடத்துலயே ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரா? இல்ல. மனுஷால எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. எறும்பு இருக்கு, கொசு இருக்கு. இதுல ஆரம்பிச்சு வரிசையா பண்ணிட்டே இருக்கு. சிலது நீங்க விரட்டவே முடியாது. ஆத்துல இருந்து ஆத்துல பள்ளி இருக்கு, அது கொண்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தாத்துல இருந்து வந்துடுது. என்ன மாதிரிதான் வருதோ அதுக்கு தெரியல. கொசு எப்படி வருது உங்களால ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப என்ன? அது உங்களோட அதுவும் இருக்கும், அவ்வளவுதான். அப்படி சில பதார்த்தங்கள் இத்தனை இருக்கு, அதுல எத்தனையோ இருக்கு. ஒரு கொசு என்ன டெங்கி ஃபீவர் கொடுக்குற கொசு ஒண்ணா என்னென்னமோ சொல்றது. அந்த கொசுல எப்படின்னு அவையாவது சயின்டிஸ்ட் இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டியதுதான். ஆனா வைத்தியம் இருக்கு, அதை பாருங்க. ஒவ்வொன்றுலையும் எத்தனையோ விசித்திரமான பதார்த்தங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா? இது வேறு அது வேறு. மனுஷன் வேறு பிராணி வேறு. அந்த மனுஷன் வேறு ஜடமான பொருள் வேறு. ஜடமான பொருள்கள்ல புஷ்பம் வேறு, பழம் வேறு, காய் வேறு, இத்தனை வேறு. இத்தனை விவிதமான விசித்திரமாக இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் எங்கிருந்து உண்டாச்ச? பரம்பொருள். ஏதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தே. எல்லா பிராணிகளும் அவரிடத்துல தான் வந்தது. ஏன்னா முன்னால் அவரிடத்தான் இருந்தார். அவரிடத்துல வந்ததான பொருள்கள் இப்ப வெவ்வேறாக காணப்படுகிறது. வெவ்வேறாக காணப்பட்ட பிறகு அந்த பொருள்லாம் நிஜமாக வெவ்வேறா இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேடையானால் இல்ல சுவாமி, அது இப்பொழுது வெவ்வேறாக காணப்பட்டாலும் கடையில ஒண்ணுதான். தங்கம் இருக்க 4 கிலோ தங்கம் வச்சிருந்தது,
அது வந்து செங்கிலியாகவும் வளையாகவும் மோதிரவாகவும் தனித்தனியா லோலாக்காகவும் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. சிலது அசையாம அப்படியே இருக்கு, வள இடம் அப்படியே இருக்கு, லோலாக்கு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. என்ன தரமா இருந்தாலும் அதரமா இருந்தாலும் எல்லாம் தங்கம் தானே. அப்ப விவகாரம் என்ன, வெவ்வேறு பெயர்களோட வெவ்வேறு விதமா நீங்க சொல்லி கொண்டிருந்த போதிலும் அது எப்பொழுதும் எப்படி ஒரு தங்கம் தானோ அதே போலதான் வெவ்வேறு ஆவலாத்துல நீங்க இத்தனை பொருளும் காணப்பட்டாலும் அத்தனை பொருளும் எங்க இருந்தது, ஒரே பரமாத்மாவினிடத்திலிருந்து வந்தது. ஆகிய இப்படி அபேதத்தை சொல்லக்கூடியதான யுக்திகள் நம்ம தேடணும். அதேதான் சுருத்தி சொல்றது. யதா சௌமிய ஏகேன அமிர்தெண்டேன சர்வம் நுண்மயம் விஜாதம் ஸ்யாத் பாதாரம் பணம் விகாரோ நாமதேயம் ரித்திகேத்யேவ சத்யம். இங்க தனியாக மண்ணு, தங்கம், இரும்பு இப்படி சொல்லிட்டே இருந்த. அதே போல பிரதாரணிகத்துல பேரி, தங்கம், வீணை அப்படிங்கிறது ஏதோ அவர் ராஜா ஸ்தானத்துல இருந்தார். அங்கே எதிர்க்க பார்த்த எக்ஸாம்பிள் அவர் சொன்னார். இவர் காட்டுல இருந்தார், இங்க இருந்துட்டாங்க இவர் சொன்னார். ஆனா விவகாரம் என்ன, எதுவா இருந்தாலும் விஸ்வம் சர்வம் விஸ்வம் பிரம்மை வேதம் விதம் விஸ்வம் பரேட்டம் முண்டகோபனிடத்துல எல்லாம் பிரம்மன் தான். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான வெவ்வேறாக காணப்படக்கூடியதான பொருள்களில் அபேதத்தை இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றுதான் என்று காட்டக்கூடியதான நியாயங்கள் எதற்கோ அந்த நியாயம் தான் நிஜமான தர்க்கம். அதான் சொல்ற பிரமாண அனுகிரகா, பிரமாணங்களுக்கு அனுகிரகம் பண்றதும் அபேதகாரகா தர்க்கா, அபேதத்தை கொடுக்கக்கூடியதான தர்க்கமும் அதான் நியாயம். இப்ப பகவானே நியாயமா இருக்க அப்படின்னு அவரை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல அந்த தர்க்கங்கள் வரும்படியும் அந்த யோசனை இதுக்காக பெரிய தர்க்கங்களை தர்க்க சாஸ்திரம் வாசிக்க வேண்டாம். உங்க மனசுல இந்த யோசனை வரும், அதை வந்து நீங்க யோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அதனாலேயே ஆத்ம தத்துவம் புரியும். சாதாரணமாகவே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதோ அதே யோசனை பண்றதோ இல்லையோ, அதை யோசனை பண்ணிட்டே இருந்தா அந்த தத்துவம் புரியுறதோ இல்லையோ, இதே தான். எந்த துறையில யார் ஈடுபட்டு கொண்டிருக்கானோ அந்த துறையில அவன் முன்னேறுகிறான். முன்னேறது எப்படி முன்னேறுகிறான் அதே பத்தி நினைக்கிறான். ஆபீஸ்ல என்ன இருந்தது அதே இது எப்படி சொல்யூஷன் தெரிஞ்சுட்டே இருக்க. கொஞ்ச நாளைக்கு உங்க மனசே சொல்றது படிக்க வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனுடைய மனசும் பொட்டன்ஷியலி அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அதுக்குள்ள குறுக்க வேற ஏதாவது கொடுக்குறோம். அதனால அதை யோசனை பண்ண மாட்டேங்குது. எந்த ஒரு தத்துவம் ஒரு கேள்வி உங்க மனசுல புரிஞ்சது ஏனால் அந்த கேள்வி பத்தி யோசனை பண்ணிட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு அதனுடைய ஆன்சர் வரும். அது சிலதுக்கெல்லாம் ஒரு நாள்ல வரும், சிலதுக்கு 10 நாள் வரும், சில நாளைக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஆனா அந்த பரிபாகமான நிலை வரும் பொழுது பகவான் அது எப்படியோ உங்களுக்கு வரும். ஏதோ ஹிந்து பேப்பர் படிப்பேன் அதுல இருக்கும் அதுக்கு ஆன்சர். அந்த சொல்ற வகுப்பு தெரிஞ்சிருக்காது, வரும் நமக்கு. அதான் எந்த ஒரு கேள்விக்கு சமாதானம் தேடி கொண்டிருக்கோமோ அந்த சமாதானம் கிடைக்கும். இதுதான் நியாயம்னு பேர். இந்த நியாய வடிவமாகவும் பகவான் தான் இருக்கார். அதற்கு பிறகு நியாயமா இருக்கிறது மட்டும் இல்ல, இவர் என்ன ஜனங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்க. இது ஒரு பெரிய சக்கரம் ஒண்ணு தயார் பண்ணியிருக்கார் பகவான். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி ஹயஹ அபாயுரிந்திரியா ராமஹ மோகம் பர்த்தத ஜீவதே அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ. பிராணிகள்ல அன்னத்தை சாப்பிட்டு பிறக்கிற. அம்மா அப்பா சாப்பிட்ட அன்னமானது அது தோழிதமாகவும் ரத்தமாகவும் கலந்து அது வந்து அதனால இந்த ஸ்தூல சரீரம் வந்து எல்லா பிராணிகளும் எங்கிருந்து பிறந்தா அன்னத்தினால பிறந்தா. பிறகு பிறந்தண்ணில இருந்து பிறந்த கணத்துல இருந்து அன்னத்தை சாப்பிட்டே இருக்கான். பிறந்தது அழுதுட்டே பிறக்கிறது. என்ன பசி எண்ணிக்கை பசி எவ்வளவு சாப்பிட்டு இருப்போம் மறுபடியும் பசி. அந்த 4-5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வயதுல பிராண்ட ஆரம்பிக்கும். அது கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பசிங்கிறது தீராதான ஒரு வியாதி. அதுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டு அதுக்கு ஏதோ பண்ணிக்கொண்டு அப்படியே இருந்துட்டே இருக்கு. அன்னத்தினானே வளர்றேன். கடைசியில அன்னமா போறான், அது இருக்கட்டும். இது அன்னம் எங்க இருந்து வருதுன்னு அண்ணா தவந்தி போதானே பர்ஜன்யாதன்ன சம்பவா. அண்ணா எப்படி வருது? மழை பெய்யறதுனாலதான் அன்னம் வருது. பூமியில இருந்து அன்னம் வருது. பூமியில இருந்து அன்னம் வரணும். பூமி தானே கொடுக்கட்டுமே, மழை பெய்யணும். மழை பெஞ்சதுமே அங்க இருக்கக்கூடியதான விதைகள்லாம் தானியமாக வளர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு தானியத்தை கொடுக்கும், அதை சாப்பிடலாம்.
நீங்க உட்கொள்ளக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் பூமியில இருந்து வந்துதான். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. பூமியில இருந்து வராத பதார்த்தம் எந்த பிராணியாவது சாப்பிட்டுருக்கோம். எனக்கு இந்த பூமியினுடைய தய வேண்டாம் போகும். கிரகஸ்தாளுக்கு சாதுர்மாசியம்னு ஒரு விரதம். நீங்க சாதுர்மாசியம்னு என்ன இருக்கு? சன்னியாசிகள் தான் இருந்துருக்கு. இப்ப இருக்க நடக்கிறது இது. இந்த 2 மாசம் ஆட்டாடம் திராவணம் இந்த சாதுர்மாசியம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பத்ததா கிரகஸ்தாளுக்கு ஒரு சாதுர்மாசியம் இருக்கு. இந்த சாதுர்மாசியம்ல 4 மாசங்கள் பண்ண வேண்டியது. இந்த 4 மாசங்கள்ல 1 மாசம் முழுக்க காய்கறி சாப்பிடக்கூடாது. 1 மாசம் சூடான பதார்த்தம் ஒண்ணு சாப்பிடக்கூடாது. மோர் சாப்பிடக்கூடாது. என்ன காலமே காவி சாப்பிடக்கூடாது. இது சூடாக்கி நிலவிய பால என்ன இதாக பண்றதுன்னு அப்படி ஒரு மாசம் பருப்பு வகையில் எந்த பருப்பும் சாப்பிடக்கூடாது. எதற்காக அப்படி இருக்கிறத உங்க சரீரத்தை தயார் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை கிடைக்கலைன்னாலும் நம்ம இருக்கணும். இப்படி 4 மாசம் ஆஸ்பயுத கிருத்தியம் காடாட கிருத்தியம் அப்படி இந்த 4 மாசம் கட்டணும். இது இல்லாம யாக்கிகால் பண்ணக்கூடியதான சாதுர்மாசியம் வேற இருக்கு. வைஷ்ணதேவம், வருண பிரகாசம், சாகமேகம், சுனாதீனம் அப்படின்னு 4 யாகங்கள் தனியாக அது வேற. ஆனா இந்த சாதுர்மாசியங்கள்லாம் நம்ம பண்ணிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க பதில இதெல்லாம் எதுக்கு? இந்த மனுஷனுக்கு சக்தியை கொடுக்கறது. யார் பூமியில இல்லாதான பதார்த்தம் நாம் சாப்பிட்டு நான் வாழலேன்னு பூமியினுடைய தயவு வேற எனக்கு வேண்டியது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் மாம்சமே சாப்பிட்டு வாழறேன்னு அவன். அந்த மாம்சத்தை சாப்பிட்ட பிராணியும் இந்த இவைகளை உட்கொண்டுதான் வந்தது. ஆகையால் நீங்க பூமாதாவை நோன்னு சொல்லவே முடியாது. அப்படி அந்த பூமியில தான் எல்லாம் வருது. அண்ணா பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவ. பர்ஜன்யம் எப்படி? பர்ஜன்யம் மழை எப்படி வருது? யஜ்ஞா பவதி பர்ஜன்யா. யஜ்ஞம் பண்ணினா மழை வருது. நீங்க ஒரு ஹோமம் பண்ற, அந்த அக்னியில ஹோமம் பண்ணும் பொழுது அக்னியில நெய்ய விடுறேன் மந்திரத்தை சொல்லி அந்த பசு சாணா இருக்கணும் வரட்டி, அது பசு நெய்யா இருக்கணும். மந்திரத்தை சொல்லி நீங்க ஹோமம் பண்ணினால் அந்த புகையாவது இப்படி இந்த அட்மாஸ்பியரை விட்டு அதனால வெகு தூரம் போறது. அது வெகு தூரம் போய் அங்கிருந்து மேகமா மாறி மறுபடியும் மழையை கொட்டுறதான். அக்னவும் பிராஸ்தாகுதி சமயக் ஆதித்யம் உபதேஷ்டதே. அக்னியில போடப்பட்டதான நெருப்பானது நெய்யானது சூரிய மண்டலம் வரைக்கும் போகிறது. அங்கிருந்து என்ன ஆச்சுன்னு அது ஆதித்யாச்சாயதே உரட்டி, அது மழை வருது. மழை வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னு உரட்டேர் அன்னம் தத பிரஜா. அதோட இல்ல, இந்த ஆகாசத்துல நிறைய விஷவாயுக்களை நம்ம கலப்பி விட்டுருக்கோம். ஆகாசத்துல நிறைய விஷவாயு. ஏன்னா நம்ம உச்சாசம் பண்ணி நிஸ்வாசம் பண்ணின காத்தெல்லாம் இருக்கு பதில இது அப்படியே போயிட்டே. அதே போலயே மற்ற பதார்த்தங்கள்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணின காத்தெல்லாம் பதில அதெல்லாம் அப்படியே போகுது. அதான் இத்தனை வருஷங்கள் ஆனப்புறம் 100 வருஷங்கள் அதை கெடுத்த பிறகு சொல்றான் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்தது சாருங்கிறான். இது எப்ப எண்ணிக்கை விழுந்தது 100-150 வருஷங்கள்ல பண்ணியிருந்தான எஃபெக்ட் இன்னைக்கு. அது நம்ம ஊர்ல போயிடல. ஏன் சுவாமி நம்ம ஊர்ல எங்கேயும் பண்ணிட்டு இருந்தா அவங்க கூடதே நம்ம விவகாரம் இவ பண்ணிட்டு இருந்தா இங்கே முக்கியமா இருக்கு. இப்ப நம்மளும் நிறுத்திவிட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா இங்கேயும் அதனுடைய எஃபெக்ட். அதனாலதான் எல்லா சீசனும் மாறி போயிடும். உழவன் கஷ்டப்படுறான்னு சொன்னா எப்ப மழை வரணுமோ அப்ப வரதில்லை, 2 மாசம் பிறகு வருது. அவன் எப்படியாது அவனால தகுந்த போல அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஞானம் அவனுக்கு இல்லை. அதனாலதான் கவலைப்பட்டிருக்கான். கடைசியில் இப்ப என்ன தீர்மானம் பண்ணிவிட்ட அது சைக்கிளை மாத்திக்கணும். நம்ம விட மாட்டோமே, இந்த மாசம் தான் விதைக்கணும், இந்த மாசம் தான் அறுவடை பண்ணணும், பொங்கலுக்கு எனக்கு வரணுமா, மழையே வரல அப்படின்னு போட்டாலும் கொட்டோன்னு மழை வருது. என்ன பண்றது? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு லாபம் வரமாட்டேங்கிறதுங்கிறது காரணம் என்ன? இப்படி நம்ம பண்ணிடு. இந்த காலுஷ்யத்தை போக்கக்கூடியது என்ன? இந்த யஜ்ஞம். யஜ்ஞா பவதி பர்ஜன்யா. யஜ்ஞ கர்ம சமுத்பவ. அது இங்க கர்மா வருது. அங்க என்ன கர்ம பிரம்மோத்சவம் விதி. எந்த கர்மாவை எப்படி பண்ணணும்னு வேதம் சொல்றது. அந்த வேதம் என்னது எங்கிருந்து வந்திருக்கு? அக்ஷர சமுத்சவம். அந்த பிரம்மத்திலிருந்து வந்திருக்கு. மறுபடியும் அந்த பிரம்ம எங்கிருந்து வந்திருக்கு? இந்த மனுஷன் சொல்லிட்டு அறிந்து கொண்டிருக்கேன். இப்படி ஒரு ரவுண்டு பூர்த்தியாச்சு. இதுதான் சக்கரம்னு பேரு. இந்த சக்கரத்தை நடத்தி கொண்டிருக்கார் பகவான். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இப்படி நடத்திதான ஒரு சக்கரத்தை அவர் விடாம அவர் நடத்தி கொண்டிருக்கிறது தான் மனுஷன்லாம் சௌக்கியமா இருந்துருக்கா அப்படின்னு பகவத்கீதையில
இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கார். இந்த உலகம் இப்படியே அழியாம இருக்கிறது காரணம் என்ன? ஆகாசத்துல அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார், சூரியன், சந்திரன், சனி, குரு இத்தனை எத்தனையோ பிளானட் அதாவது ஆகாசத்தை விட்டார். அது பதில் சுட்டி கொண்டே இருக்கு. என்னைக்கும் அதனுடைய வேகத்தை குறைக்கவே இல்லை. குறைஞ்ச கீழ் விழுந்துடும். ஆனா ஒண்ணு இன்னொன்னோட மோதலியே சார். எப்படின்னு ஒரு பிளேனை விடுறான், அது என்ன 4 நாளுக்கு முன்னாடியே பேப்பர்ல பார்த்து என்னன்னா ஒரு பட்சி அதை அடிச்சிருந்தான். பேர்டு ஹிட்னா தப்பிச்சது கஷ்டம், ஏதோ பழிச்சு விட்டாங்கிறான். இவன் விட்ட பிளேனே அதை பட்சி வந்து அதை திருப்பி போட முடியல. பஸ்லயும் கார்லயும் என்ன பண்றேன், போகும் பொழுது 26 நாடுல வந்து இப்படி ரவுண்டா திருப்பி போறோட நான் தெரியாது. ஏன்டான்னா மேல போனா அவன் பொருடனா, அந்த பிளேன்ல இருக்கிற பைலட்டுக்கு ஒன்றும் தெரியாது. இங்க கீழே இருக்கிறோம்னு சொல்லணும், கீழே இருக்கிறது பட்டி பத்தி தெரியாது. அவ்வளவுதான் டாக்டர் முழுக்க. அது வந்து அடிச்சதுன்னு அடிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அனுபவிட்டான் விவகாரம் முழுக்க. இப்படி இருக்கு. ஆனா பகவான் எத்தனை பிரம்மாண்டங்கள், எத்தனை பிரம்மாண்டங்கள்ல எத்தனை சூரியன்கள், எத்தனை சந்திரன்கள், அவளை சுத்தக்கூடியதான கிரகங்கள் என்ன, எத்தனை உபகிரகங்கள் என்ன. ஆனா ஒன்னோட மோதலை பார்த்தா என்னைக்கு மோதும், கல்போபதம் மரண கல்பித்த தாண்டவசிய தேவஸ்ய கண்ட பரடோ பரபைரவசிய. கல்பம் முடிகிற காலத்துல பரமேஸ்வரன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாராம், ஊர்வ தாண்டவன். அப்பொழுது இதுவரைக்கும் அவர் முடி போட்டிருந்தார் ஜடைய, அந்த ஜடையானது பிச்சுக்கிறது, அந்த முடி எங்கெங்க படுறதோ எல்லாத்தையும் அடிக்கிறது. அவ்வளவுதான். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை மோதுறது, விவகாரம் முழுக்க பிரளயம் வந்தாச்சு. அப்படி நடக்காம எல்லாம் ஒழுங்க பார்த்துட்டு இருக்கிற சுட்டிக்கார சாதாரண காலத்துல யாரு, மகாவிஷ்ணு. ஆகையால் அவருக்கு நேதா, ஜெகத் யந்திர நிர்வாகா நேதா. இந்த உலகம் எனக்கூடியதா ஒரு பெரிய மிஷன் சார். அந்த மிஷன் ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஆள் இவர் தான். அதை நடத்தி வைக்கணும். அது பகவான் தான் பண்ணி. இல்ல ஏதாவது கொஞ்சம் தகராறானா அப்பப்ப அது சரிப்படுத்திட்டே இருக்கு. ஆகையால் அந்த யந்திரம் ஒழுங்காவே இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நாளைக்கே 211 பிரளயம், 2011 பிரளயம் தான். இதுக்கு முன்னாலே 2-3 தரம் கேட்டாச்சு. பிரளயம் ஒன்றும் வரல, நாம தான் இருக்கோம் இப்ப. ஆனா ஜனங்கள் என்னமோ இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லி கொண்டிருக்க. இதை ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நாம சங்கல்பம் அதே பிரம்மணா திடீவரா தேவரா அகம்பை வைவசே கலிகே பிரதம்பாதே. கலியுகத்துல முதல் பாதம் தான். இன்னும் 3 பாதம் இருக்குன்னு. ஜம்பூ திரீபே பாரதவர்த்தே பாரதகண்டே அட்டாவிம்சதித்தமே கலியுகே. 28வது ரவுண்டு. மொத்தம் 72 ரவுண்டு. இது 28வது ரவுண்டு. இது அதுல அந்த கலியுகத்துல இப்ப என்னாச்சு, திவிதீய பரார்த்தே. இப்பதான் 50 வயசு ஆச்சு பிரம்மாவுக்கு. திவிதீய பரார்த்தே அதமதினே பிரதமே ஆனி. இப்ப 50 வயசு ஆச்சு முதல் ஒரு நாள். இன்னும் 49 வயசு ஆகணும். ஏன் சார் இதுக்குள்ள பிரளயம் சொல்லி பயப்படுறாரு. ஒண்ணு தினமும் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறவனே இப்படி பயப்படுறான்னு தெரியல. ஒன்னா வருது நம்ம ஜாக்கிரதமா இருக்க போறோம். விவகாரம் என்னன்னு, அவரா அப்படியும் பிரளயம் வந்து போனாலும் அடுத்த கல்பத்துல வரத்தான் போறோம். ராமனும் இருக்கிறப்ப நாம இல்லையேன்னு இருக்கத்தான் இருந்தோம். எப்ப நீங்க அப்பதான் பகவான் விட்டு கேட்கல, அதனால பிறந்திருக்கும். நம்ம அவர் ஆண்டினமையான மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரத்திலே. பகவான் அடைஞ்சவாளுக்கு இந்த மாய ஒன்றும் பண்ணாது, அவரை அடைவோம். ஆகைய அதை பத்தி இந்த சக்கரத்தை நடத்துறவர் யாரு, பரமாத்மா. ஜெகத் யந்திர நிர்வாக நேதா. பிறகு இந்த யந்திரம்னு சொன்னா அத சரியாக நடத்துறதுக்கு ஒரு போர்ஸ் ஒண்ணு இருக்கணும். அது வித்யுத் சக்தியா இருக்கலாம். இந்த ஃபேன் சுத்தறதுன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், வித்யுத் சக்தி வேணும். அதே போலயே மற்ற பதார்த்தங்கள்ல போகணுமே ஆனால் அதுக்கு வேற ஏதோ ஒரு போர்ஸ் இருக்கணும். அந்த சக்தி இருந்தா தான் சார் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு சக்தி என்னன்னு நமக்குள்ள இருக்க பிராண சக்தின்னு. அதனால்தான் பிராணசக்தி பரானா. ஒவ்வொரு பூஜையிலையும் நீங்க என்ன பண்றேன்னா முதல்ல பகவான பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு பண்றேன். பிராண பிரதிஷ்டை பண்றதுன்னா ஒரு விக்கிரகத்தை பூஜை பண்றேன், இல்ல ஒரு படத்தை வச்சு பூஜை பண்றேன். அந்த படத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்னா உங்க பிராணனை எடுத்து அங்கே வைக்கிறேன். அதான் பிராண பிரதிஷ்டை. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றேன். கடைசியில் பூஜை ஆனதுன்னு அதை எடுத்துட்டு யஜ்யமய ஜந்த தேவா அப்படின்னு தேவர்கள்லாம் யஜ்யம் பண்ணினா அந்த யஜ்யத்தினால சகல சேமம் வந்ததற்கு அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி
அதை உங்களை கூட சேர்த்துக்கிறேன். விவகாரம் என்னாச்சு? ஆக்சுவலா யாருக்கு பூஜை பண்ணியிருக்கேன்? உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு தான். அந்த தெய்வத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே பூஜை பண்ணிக்கிறது சரியா வராதுங்கிறதுக்காக வெளியில வச்சிருக்கேன். இதுதான் சிஸ்டம். எந்த இது காமம் எல்லோருக்கும். இப்படி இந்த பிராணப்பிரதிஷ்டை பிராணசக்தி பரான அப்படின்னு சொல்லித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்க. இந்த பிராணசக்தி தான் எல்லாத்தையும் பண்றது. நம்ம கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, கால் நடக்கிறது, இதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சது. நீங்க உட்கொண்டதான பதார்த்தத்தை ஜீரணம் பண்றது சார். அதே போல உபயோகம் இல்லாதான பதார்த்தங்களை வெளியேற்றுறது. நம்ம சரீரத்துக்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் போகும்படி பண்றது. இதுக்குள்ளேயே தெரியாத ஏதாவது ஒரு கஷ்டமான பதார்த்தங்கள் உள்ள வந்துருச்சுன்னா அதை விரட்டி அடிக்கிறது. இந்த ரெசிஸ்டிங் பவர்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? எத்தனையோ நமக்கு தெரியாம பூச்சிகள்லாம் சரீரத்துக்குள்ள வந்துடும். அதை என்ன பண்றது? அதை கொல்றது. அதனால கொல்ல முடியாத போனா தான் வியாதி வருது. அது என்ன வியாதி வரும் பொழுது ஒரு 2 கோடி 3 கோடி பாக்டீரியா வந்துடுறது. அதனால அது சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. நீங்க ஒண்ணும் பண்ணணும், சும்மா இருந்தாலே தானா போயிடும். அப்படி இந்த சரீரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி எல்லாம் எங்க இருந்து வந்தது? எல்லா செயலும் பண்ணக்கூடியதான சக்தி அந்த பிராணம் கொடுத்தது. அதனால பிராணேன பானேன மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி எஸ்மின்னேதா உபாஸ்வதௌ அப்படின்னு பிராணசக்தி இருக்கு. அந்த பிராணசக்திக்கு கூட தரக்கூடிய சகாயம் பண்ணக்கூடியது பரமாத்மா. அதனாலதான் பிராணஸ்ய பிராண சொல்றது பாருங்க. ஸ்ரோத்ரம் பிராணஸ்ய பிராண மனசோ மன. இந்த பிராணனுக்கு பிராணமா இருக்க. பிராணாவை சத்தியம் தேசாமேஷ சத்தியம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இப்படிப்பட்டதான பிராணசக்தியா நமக்குள்ள பரமாத்மா இருக்க. சமீரணா ஸ்வசன ரூபேண பூதானி சேஷ்டயதி. இந்த மூச்சு காத்த வழியாக உள்ளையும் வெளியிலையும் போறது பத்தில. அதனால மனுஷியால் எல்லாரையும் சேஷ்டை பண்ணும்படி பண்ணிட்டு இருக்க. இல்லைன்னா உங்களால மூச்சு காத்த இழுக்க முடியலன்னா என்ன ஆச்சுன்னு இனிமேல காசை பத்தி அதை பத்தி யோசனை பண்ணி லாபம் இல்லை. இதை ஒண்ணுதான் யோசனை பண்ணணும். நமக்கு மூச்சு காத்து உள்ளையும் வெளியில போறதுனால தான் நம்ம மற்ற யோசனைகள்லாம் எங்க காசு போடலாம், எங்க காசு எடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் என்னென்னமோ பொழுது பார்க்கலாம். பார்த்தீங்களா? அந்த மூச்சு காத்த ஒரு கொஞ்சம் மூச்சு தட்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும் அவனுக்கு விவகாரம் முழுக்க இதைதான் கவனிக்கணும். முதல்ல டாக்டர் கிட்ட ஓடணும். சொல்றான் என்ன செலவானாலும் பரவாயில்லை சார், முதல்ல இதை பாட சொன்னேன். அவனா பகவானா? பகவான் இருக்கிற டாக்டர் நம்மளை விட்டோம். முதல் டாக்டர் யாரு? பரமாத்மா. அவரை விட்டோம். அதை விட்டு இந்த டாக்டர் அப்படி இப்படி எவ்வளவு காரணாலும் காத்தாலும் பரவாயில்ல. அவர் என்ன பண்ணுவா? அவருக்கு தெரிஞ்சது ஏதோ கொடுப்பார் மருந்து, அவ்வளவுதான். அது வேலை செய்யணும். வைத்தியோ நாராயணோ ஹரி அவ்வளவு. இல்லைன்னா நீச்சேஜி மாத்திர வைகுண்ட யாத்திரை ஏதாவது அது முழுக்க எதுன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு பரமாத்மா இருக்க. அந்த பரமாத்மாவனால்தான் எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியமும் நடக்கிறது. அதனால அவருக்கு என்ன பேரு? சமீரணா. உலகத்தை நடத்துறாருன்னு சொன்னேன். உலகத்தை நடத்துற உலகத்துக்குள்ள ஒவ்வொரு பிராணியும் நடத்தி கொண்டிருக்கார். யாரும் சொல்றா நிரூபேண பூதானி சேஷ்டயதி இது சமீரணா. ஆமா, இவையெல்லாம் பண்றின்னு இருக்காருன்னு சொன்னா அவருக்கு 1000 எண்ணங்கள் இருக்கணுமே ஒரே சமயத்துல. எத்தனை பிராணிகள் இருக்க? அத்தனை பிராணிகளுக்கும் பிராரப்த கர்மா முடிஞ்சுதா இல்லையா? அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை சரிப்படுத்தலாம். இப்படின்னு எவ்வளவு இது வேணும் சார், அவ்வளவு அறிவு வேணுமே. சஹஸ்ரமூர்த்தா இந்த மாதிரி ஒரு தலை இல்லவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகள் இருக்கு. சஹஸ்ராணி மூர்த்தானா அஸ்ய இது சஹஸ்ரமூர்த்தா. 1000 தலை ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்க முடியும்? அப்ப ஒன்னா இல்ல, அவர் 1000 மனுஷாளாவே இருக்க, 1000 பிராணிகளா இருக்க. 1000 அனந்தம். எத்தனை பிராணிகளா இருக்காளோ அத்தனை பிராணி வடிவமாவும் இருக்க. உமக்குள்ளையும் இருக்கார், எனக்குள்ளையும் இருக்க. அந்தந்த சரீரத்துல அவர் இருக்கும் பொழுது அந்தந்த சரீரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவர் இருக்கார். ஆகையால் உலகத்துக்குள்ள இருக்கிற பிராணிகளுக்குள்ள இருக்கிறதுனால அவர் உலகமாயிட்டார். விஸ்வாத்மா. ஒவ்வொரு நாமாவும் அடுத்த நாமா சொல்லி கொடுக்கிறது. விஸ்வஸ்ய ஆத்மா. இங்க ஆத்மானா அதிஷ்டானம்னு அர்த்தம். சகல பிராணிகளுக்கும் அதிஷ்டானமா இருந்திருக்கார். ஏகதே ஆத்மா சர்வாந்தர்யாம் யமிருதா. டாக்டர்
உமக்குள்ள இருந்து யோ விஜானே கிருஷ்ணன் யோ விஜானாதந்தராயம் விஜானம் நவேதாயத்த விஜானம் சரீரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏகதே ஆத்மா அந்தர்யாமியமிருதா உமக்குள்ள இருந்து கொண்டு அந்தர்யாமியா உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய நல்லதை எல்லாமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான் பகவான் நம்ம நினைக்க வேண்டாமா? வேற என்னமோ நினைக்கிறோம் பார்த்தா உள்ள இருக்கிற பகவான கண்ணா நினைக்க வேண்டாமா? நீங்க அதான் சொல்றது விஸ்வாத்மா. விஸ்வாத்மாவா உலகம் முழுக்க தந்ததுன்னு சொன்னா உலகத்தை பார்க்கணுமே சார். நான் பார்க்கணும், அவருக்கு உலகம் முழுக்க கண்ணு இருக்குட்டேன் அப்படின்ட்டு. சஹஸ்ராணி அட்டேனி அஸ்யா அட்டாணி வா அஸ்யா சஹா சஹஸ்ராட்சா சஹஸ்ராணி அட்டீனி ஆயிரக்கணக்கான கண்கள். இல்ல கண்ணு மட்டும் இல்ல, அக்ஷம் புலங்கள். அக்ஷிணின்னு சொன்னா அக்ஷம் சஹஸ்ராட்சான்னு இருக்கும் இல்லையா? அக்ஷிணின்னு சொல்லுங்க, இல்ல அக்ஷாணி அட்டசப்தமா இருந்தா கோட்டைகள் புலன்கள். ஆயிரக்கணக்கான புலன்கள். ஒவ்வொரு பிராணிக்கும் எத்தனை 5 புலன்கள். அதே போலயா அத்தனை புலன்களும் அவருடைய தான். அவர் சொன்னதுனால்தான் வேலை செய்யறது எல்லாமே. ஆகையால் அத்தனை புலன்களும் அவருக்கு சேர்ந்தது. புலன்கள்னால வரக்கூடியதான அறிவெல்லாம் அவர் தான். ஆகையால் அவருக்கு சஹஸ்ராட்சா. கண் மட்டும் சொல்றல, 2 கண் இருந்தா 2 கால் இருக்கணும் சார். அப்படிதான் நியாயம். பிராணிக்கு 2 கண் இருந்ததுன்னா 2 காலும் இருக்கணும். அதே மாதிரி கண் இருந்தா கால் இருந்தாலும் கண் இருக்கோம். எங்கேயாவது பார்த்துருக்கணும். ஆக விவகாரம் என்னன்னா கால்களும் இருக்கணுமே இருக்குன்ற. சஹஸ்ராணி பாதா அஸ்யா இது சஹஸ்ரபாத். புருஷ சூத்திரம் தினந்தோறும் நம்ம சொல்றோம், சொல்லி ஆகணும். எது புருஷ சூத்திரம் சொல்லணும், அதே போலயே ஸ்ரீருத்ரம் சொல்லணும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் எந்த உபனிஷத்துல எந்த வேதத்துல பிறந்திருக்கானோ அந்த உபனிஷத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். இப்படி சில நியமங்கள். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமாவது பாராயணம் பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். இது டெய்லி பாராயணத்துல. அதனாலதான் இவ்வளவு பெருசா இருக்கு. நான் ஒன்றும் பண்றது இல்லை சார். யார் ஆர முடியும்? ஆனா ஆரம்பிச்சு விட்டா கட்டம் பெட்டர் இது பண்ண வேண்டாம் சார். நிச்சயமா பண்ண அந்த புருஷ சுத்தத்துல சஹஸ்ரதீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத சொன்னார் பார்த்தீங்களா? அங்க இருக்கக்கூடியது அந்த மந்திரத்துல இருக்கிற 3 நாமாக்களையும் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சேர்த்து விட்டார். ஆகையால் நமக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாச்சல்னா உபனிஷத்துகள் வாசிக்கிறதும் வேதம் வாசிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலம். அதேதான் வேதாந்தகோ பிராமணஸ்ய சத்ரியோ விஜயீ பவேத். கடைசியில சொல்ல போறேன். இந்த விஷ்ணு கேட்டதுக்கு பலன் என்ன? வேதாத்தியனம் பண்ணிட்டே இருந்தா எங்கே சார் கொண்டு வந்து விடுறது? சமேதம் வேதானுவதனேன பிராமணா விவிதிஷந்தி. வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பு வேதத்தை வாசிக்கிறவாள் சொல்லிட்டு, வேதத்தை வாசிக்காதவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாசித்தாலே அந்த பலம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேதாந்தத்தை வாசி பகவான் அறிஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழியை கொடுக்கக்கூடியதான உத்தமமான கிரந்தம். நமக்கு வாழ்க்கையில சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியதான அழகான பகவான் நாமாக்களை அதுல 227 நாமாக்கள் பார்த்தோம். சஹஸ்ரபாத்தன வரைக்கும். அதற்கு பிறகு ஆவர்த்தனோ நிவரத்தாத்மா சம்பிரதம் பிரமர்த்தன அகசம்பர்த்தகோ வன்னி அனிலோ தரணி தகஹா அப்படிங்கிற பெயர்கள் அடுத்த ஸ்லோகத்துல. இதனால் 25ஆம் தேதி